மாற்றம் உருவாகணும்னு சொன்ன தலைவர்லாம் என்ன ஆனாங்க? நான் ஒவ்வொன்றா சொல்றேன். மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய பல பிரச்சனைகள் சொல்லி எத்தினார். இன்னைக்கு 4 சீட்டு, அதுலயும் 3 சீட்டு உதயசூரியனா, ஒரு சீட்டு அவங்களோட சொந்த சிம்பிளா. இது என்ன கூட்டணி நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்னைக்கு அண்ணன் திருமா அண்ணன் திமுக கடுமையா 2014 பிரச்சாரம் பண்ணார். அவராலேயே முடியல. கடைசியில் அங்க கூட்டணி. இது மாதிரி எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் அண்ணன் கமலஹாசன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு டிவிலாம் உடைச்சாரு. ஆனால் அவராலேயும் முடியல. நம்ம அவரை நம்ம சிறுமைப்படுத்தல. திருப்பியும் திமுக சேர்ந்து ரெட் ஜெயின் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப எல்லாரும் ஓபிஎஸ் அண்ணன் முதலமைச்சராக இருந்தவர், அம்மா கூட விசுவாசி முதலமைச்சராக இருந்தவர், 3 தட்டி முதலமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு ஸ்டாலின் சர்வீஸ் செஞ்சுட்டார். அப்ப அவங்களுடைய பணபலத்தை பாருங்க. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் மிரட்டலாம். ஆனால் தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான்.